Hi students, exercise 2.11 question number 2 evaluate மதிப்பு காண்கன்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த சம்மு ஃபுல்லாமே நம்ம இந்த ஒரு பண்பு மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். a பவர் அடுக்கில் m பவர் n அப்படின்னு நம்ம என்ன எழுதலாம், a பவர் m into n அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இதான் முழுக்க யூஸ் பண்ண போகிறோம். 256 அதாவது 256 நம்ம எப்படி எழுதலாம்னா 16 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகே, ஸோ அதுக்கு மேலே அடுக்கில் 1 ஸோ அதுக்கு அடுக்கில் -1/4 தென் அதுக்கு அடுக்கில் 3ன்னு கொடுத்துக்கிறாங்க. ஓகே, அப்போ நம்ம ஒரு பேஸுக்கு அடுக்குகள் எல்லாத்தையும் நம்ம பெருக்கிக்கலாம் அப்படிங்கிற பண்பு இந்த எல்லாத்தையும் நம்ம பெருக்கிறோம். ஸோ 16 மட்டும் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பெருக்கும் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுனாங்க 2 பெருக்கல் -1/2 -1/4 into 3. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அடுக்கு எல்லாத்தையும் பெருக்கும்போது நமக்கு என்ன இருக்குதா, இங்கே கேன்சல் ஆகுது, 2 கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைன் -1 into -1 +1 into 3/4ன்னு கிடைக்குது. ஓகே, அப்போ 3/4 நம்ம அடுத்த ஸ்டெப்பில் எழுதுகிறோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 16 எப்படி எழுதலாம்னா 2 பவர் 4ன்னு எழுதலாம். அதாவது 2 பவர் 3னா 8, 2 பவர் 4ன்னு என்ன எழுதுனா 16. அப்போ இங்கே பவரில் 3/4 இருக்குது. இங்கே 4க்கும் 4க்கும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 2 பவர் 3ன்னு எழுதலாம். ஓகே, லாஸ்ட்டாக 2 பவர் 3ங்கிறது என்ன அப்படின்னா 8ன்னு நமக்கு தெரியும். இப்போ therefore 8ன்னு நம்ம எழுதிடலாம். இப்போ அதோட ஆன்சர் என்னன்னா 8. ஆன்சர் வந்து 8ன்னு நம்ம சொல்லிடலாம். தேங்க்யூ.